ப்ரான் வச்சு சுக்கா, கிரேவி இது மாதிரி மட்டும் செஞ்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கேரளா ஸ்டைலில் ப்ரான் வறுவல் செய்யலாமா? நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா விலாக்ஸ் வித் ராக்ஸ். இது மாதிரி விலாக்ஸ் பார்க்கணுன்னாலோ இல்லைனா குக்கிங் ரெசிபி பார்க்கணுன்னாலோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க இறால் பெருசு பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டாக நான் பிரிச்சுக்கிறேன். இன்றைக்கி 250 கிராம் இறாலை மட்டும் நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நடுவில் எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷும் பண்ணி வச்சுருக்கேன். நான் கழுவுறதுக்காக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா குழம்பு பொடி கூட நீங்கள் அதுக்காக போட்டுக்கலாம், இல்லைன்னா 65 பொடியும் போட்டுக்கலாம். அது கூட சீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற விட்டுறலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். அதில் சீரகமும் சோம்பும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இறாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு லைட்டாக கிண்ட மட்டும் செய்யுங்க. ஏன்னா மொத்தமாக போட்டு கிண்டும் போது எனக்கு என்ன தெரிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ இது நம்ம கைவிடாமல் கிண்டணும் அப்படின்னா அதுவும் அடிலாம் பிடிக்காது. ஸோ பிடிக்காமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இறால் நார்மலாக நம்ம வேக வைக்க வேண்டிய நேரமே பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷமே அதிகமாக தான் இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹார்ட் ஆகாமல் நல்லா இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு அதிகமாக கூட விட்டுட்டீங்க அப்படின்னா கூட, அதாவது ஒரு 20 நிமிஷம் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி இல்லாமல் கரெக்டான டயத்தோட இறக்கி பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இறால் லைட்டாக தண்ணி விடுங்க, அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சூப்பராக ரெடி ஆயிருங்க.